முத்தையன் இணைஞ்சிருக்கீங்க ஈரோட்ல இருந்து. யாருக்காக பேசணும் முத்தையன்? பையன் பையன் பையனுக்காக கேட்கணுங்க. ஓகேங்க, பையன் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 6/5/1984ங்க. டைம் சொல்லுங்க. டைம் காலை 6 மணிங்க. 6 மணி. ஓகே. பின்னாடி இருந்து 5 மணிங்கிறாங்க, நீங்க 6 மணிங்கிறீங்க. நான் எந்த நேரத்தை எடுக்கிறது? 6 மணிங்க. 6/5/1984. வெரி குட். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்டா? கரெக்டுங்க. எப்படி படிப்பார்? எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? இந்த ஊர்ல இருப்பாரா? அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? வெளிநாடு போவாரா? வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவராக இருக்காரு. இவருடைய எதிர்காலம் எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதா உங்க கேள்வி. கரெக்டா? கரெக்டு தானுங்க. ஒரு கஞ்சாலம் வச்சு 5 வருஷம் ஆகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால கேட்குறேங்க. யாருக்கு இல்லைன்றீங்க? கோபாலனுக்கு தானே கண்ணாலம் மூச்சாச்சுங்க. சரி, குழந்தை பாக்கியம் ஒன்றும் இல்லை, 5 வருஷம் ஆகுது. நான் இந்த நிகழ்ச்சியில பொதுவாகவே உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி இருவரது ஜாதகம் எனக்கு வேண்டும். அதே நேரத்தில் இவரது ஜாதகத்தில் நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இவருடைய ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டே நமக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாத இது பொது வாழ்க்கையில் பேசுகிற விஷயம் இல்லை. ஆகவே இந்த 2 சமாச்சாரங்கள் மட்டும் இந்த பொது விஷயத்தில் பேச முடியாது. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மீரா கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மீரா, யாருக்காக பேசணும்? பையனுக்காகங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 21/6/90. எத்தனை மணிக்குமா? இரவு 9 மணிக்கு. எந்த ஊர்லம்மா? இது கடலூர் கேஎன்பேட்டை. இப்போ எங்கே இருக்கார் அவர்? எந்த ஊரில் இருக்கார்? இப்போ இங்கே கேஎன்பேட்டையில் தான் இருக்கார். ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. லக்னம் வந்து உங்களுக்கு மகர லக்னம். கரெக்டா? செய்கிற தொழிலும் திருமண வாழ்க்கையும் எப்பதான் இவருக்கு நிம்மதி வரும்? இவரது ஜாதகத்தில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. 2வது, இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் விருப்பம் இருக்காதுங்களே. நீங்கள் வேணா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரங்களோ பூஜைகளோ புனஸ்காரங்களோ செய்யலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவருடைய ஜாதகத்தில் இப்போ இடமாற்றம் வரப்போகுது. அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். திருப்பாம்புரம் இல்லைன்னா திருநாகேஸ்வரம், கடலூர்ல இருந்து ரொம்ப பக்கம்தான். இந்த 2 கோவில்களுக்கு போயிட்டு வந்தா திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. போயிட்டு வந்துட்டாதான் கல்யாணத்துக்காக தான். இவர் வந்தாரா கோவிலுக்கு? இல்ல, அவங்க வந்து நீங்க போயிட்டு செஞ்சுட்டு வந்துருங்க. அது எப்படிங்க? யாருங்க பண்ண முடியும்? யாருக்கு பசிக்குதோ அவர் தான் போக முடியும். இந்த நிகழ்ச்சியில நான் முதல்ல சொன்னேன், அவர் வரமாட்டாரு அப்படின்னு. நான் ஏற்கனவே இதை நான் சொல்லிட்டேன். நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? இது கணக்கு போட்டு சொல்ற இடம். இதுல வந்து யாருடைய தலையெழுத்தோ யாருடைய இதுவோ மாற்றவே முடியாது. தானங்களும் தர்மங்களும் கர்மங்களும் உங்க கையால தான் நீங்க போய் போக்க முடியுமே ஒழிய நான் வழி மட்டும்தான் காட்ட முடியும் ஒரு குருவாக. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சந்திரா தேனியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சந்திரா, யாருக்காக பேசணும்? ஹலோ மேடம். சொல்லுங்க. வணக்கங்க, நீங்க லைன்ல இருக்கீங்க. யாருக்கு பேசணும்? என் பையனுக்கு கேட்கணும் மேடம். சொல்லுங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 21/3/2003 சார். மாலை 3:54 பிறந்தா சார். எப்ப பார்த்தா உடம்புல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு சார். ஒண்ணுமே எங்களால பண்ண முடியல சார். ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லுவேன், கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. கரெக்டாமா? ஆமாங்க சார். இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். முதல்ல இவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் தூக்கமின்மையும் மனோபயமும் மனோகிளேச்சமும் இருக்கு. குடும்பம் வாக்கு தனஸ்தானாதிபதியும் 2ஆம் வீட்டுக்குரியவனும் 11ஆம் வீட்டுக்குரியவனும் இவருக்கு லக்னாதிபதியோடு சேர்ந்து நீச்சப்பட்டு போயிடுறாங்க. ஆகவே இதுக்கு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்றீங்களாமா? இல்லைங்க சார். குலதெய்வ வழிபாடு பண்றீங்களாமா? குலதெய்வம் பண்றேன் சார். யாருமா உங்களுக்கு குலதெய்வம்? மதுரை வீரசாமி சார். ஆமாம்மா. அது வருஷம் போறீங்களா? போய்கிட்டு தான் சார் இருக்கோம். தம்பியை கூட்டு போறீங்களா? தம்பியை கூட்டிட்டு தான் சார் போய்கிட்டு. தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வஸ்திர தானம் பண்ணி 16 வகையான அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. 1
பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுங்க. முதல்ல இந்த வருஷத்துல இருந்தாவது ஆரம்பிங்க. பிண்டம் கொடுக்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பிண்டங்கள் கொடுத்தாலே இவனது ஆரோக்கியம் தேரும், உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். நல்ல டாக்டரை பாருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இரவு தூக்கம் வர்றதுக்கும் ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்கிறதுக்கும் அவங்க மருந்து கொடுப்பாங்க. நிறைய முருங்கைக்கீரை கொடுங்க, நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ஆந்திராலேருந்து கோபிகண்ணன் பேசுறீங்க. யாருக்காக பேசணும் கோபிகண்ணன்? பையனுக்காக மேடம். பையனோட டேட்டா பார்த்து கொடுங்க சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? 1/10/2004 மேடம். எத்தனை மணிக்கு? மதியம் 12:42. வெரி குட். எங்க இருக்கீங்க? ஆந்திரா, நெல்லூர் சார். நெல்லூர்ல இருக்கீங்க. இது எந்த ஊர்ல? இவர் எந்த ஊர்ல இருக்காரு தம்பி? தம்பி பாம்பேல IITல படிச்சுட்டு இருக்காங்க சார். வெரி குட். ரொம்ப அழகானவன், அன்பானவன், பாசமானவன், மச்சத்தோடு பிறந்தவன், மிக தெளிவானவன், அற்புதமா படிக்கக்கூடியவன், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவனாக இருப்பான். ஒரு பர்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருப்பான். இப்போ அவனுக்கு டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, ஸ்டடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வரானா இல்லை பாம்பேலே இருக்கானா? வரான் சார். பாம்பேல எங்கே இருக்கான்? இல்லை நான் நெல்லூர்லேயே பரிகாரம் சொல்லவா? சொல்லுங்க சார். நெல்லூர். நெல்லூரில் மெயின் ரோடு பக்கத்துலேயே ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு நெல்லூர் அம்மன் கோயில் இருக்கு. போயிருக்கீங்களா? போயிருக்கோம். வெரி வெரி பவர்ஃபுல் டெம்பிள். சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்படிப்பட்ட ஒரு கோவில், மிக அற்புதமாக. ராஜராஜேஸ்வரி அந்த ஊருக்கு வந்து ராஜனியே காப்பாற்றியவள். அந்த ஊர் வெள்ளத்தில் கூட அந்த தாய் தான் வந்து காப்பாற்றினாள். அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரி இருக்கக்கூடிய திருத்தலம் தான் நெல்லூரில். அந்த ஊருக்குள்ளே போகும்போதே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. அந்த அம்மா கோவிலில் இவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுங்க. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா போதும். அற்புதமான வாழ்க்கையும், அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியும், நல்ல குழந்தைய நீங்கள் பெற்றிருக்கீங்க. இவனுக்கு என்ன பேருன்னு மாத்திரம் சொல்லுங்க. லோயித் வேல். லோயித் வேல். ஓகே. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு ஒரு 2 வருஷத்துக்கு விட்டுரு சொல்லுங்க. இவனை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக நாராயணமூர்த்தி இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம் சார். நாராயணமூர்த்தி சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மஞ்சக்கொள்ளையிலிருந்து பேசுறேன் சார். குட். சொல்லுங்க. மஞ்சக்கொள்ளையிலிருந்து பேசுறேன் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 20/9/1989. 20/9/1989 சார். இன்னொரு திருப்பி சொல்லுங்க. இதை சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 20/9/1989. ஓகே. புதன்கிழமை காலை 8:55. ஓகே. காலை 8:55. இது யாருடைய ஜாதகம் சார்? என் பையனுடைய ஜாதகம் சார். பேர் என்னங்க சார்? ஜி கோபிநாத். கோபிநாத். கண்ணாடி போட்டுட்டார். இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்ல வாழ்க்கை வருமா? இவனுடைய ஜாதகத்தில் நல்ல உத்தியோகமும் வாழ்க்கையும் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி. திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோவிலில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இவருடைய வயது 36 வயது. 35 வயசு 8 மாதம். 36 வயசுக்கு தீபம் போட்டுவாங்க. திருமண வாழ்க்கைக்கு ஒரு கதவு ஓப்பன் ஆகும். வந்து பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.